இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்கலாம்னா தட்டுன்ற வேர்டு சென்டென்ஸ்ல எப்படிலாம் ஆக்ட் ஆகுதுன்னு பார்ப்போமா. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போமா. தட்டுன்றது ப்ரோனோன் ஆக்ட் ஆகும். ப்ரோனோன் ஆக்ட் ஆகுதுன்னா அதுன்ற ஒரு மீனிங் வரும். தட் இஸ் மை கார், அது என்னுடைய காரா. அப்ப தட்டுன்றது இங்க ப்ரோனோன், நவுனுக்கு பதிலாக யூஸ் பண்ற ப்ரோனோன். அட்ஜெக்டிவ் யூஸ் ஆகும். அட்ஜெக்டிவ்னா அந்தன்னு ஒரு மீனிங் வரும். தட் கார், அப்ப இது அட்ஜெக்டிவ், இந்த கார்ன்றது என்ன நவுனு. அந்த கார் என்னுடைய கார் இஸ் மைன். கரெக்டா? அப்ப இந்த இடத்துல என்ன தட் யூஸ் ஆகுது, அட்ஜெக்டிவ் யூஸ் ஆகுது. தென் அட்ஜெக்டிவ் பிளஸ் நவுன் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், ஃபாலோ பண்ணி யூஸ் பண்ற ப்ரோனவுன் வந்து நான் தட்டு தான் யூஸ் பண்ணுவேன். திஸ் இஸ் த ஒன்லி திங். ஒன்லின்றது அட்ஜெக்டிவ், திங்ன்றது என்ன நவுனு. அதை ஃபாலோ பண்ணி வர ப்ரோனவுனை வந்து எப்பயுமே நான் தட்டு தான் யூஸ் பண்ணுவேன். தென் கன்ஜங்ஷனா யூஸ் ஆகும். அட்ஜெக்டிவ் இந்த தட்டு வந்து கன்ஜங்ஷனா யூஸ் ஆகும். எப்ப தட்டு கன்ஜங்ஷனா யூஸ் ஆகும்னா டைரக்ட்ல இருந்து இன்டைரக்டா சேஞ்ச் பண்றோம்ல, அப்ப வந்து எனக்கு கன்ஜங்ஷனா யூஸ் ஆகும். ஹி செட் தட் ஐ வாஸ் ஹாப்பிக்கு ஹி வாஸ் ஹாப்பின்னு மாத்திரம்ல. கரெக்டா? அப்ப டைரக்ட்ல இருந்து இன்டைரக்டா மாத்திரத்துக்கு யூஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் எதுக்கு ப்ரோனவுன், அப்புறம் அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ் பிளஸ் நவுன் வந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணி தட்டு தான் வரும். தென் கன்ஜங்ஷனா யூஸ் ஆகும். கன்ஜங்ஷனா எப்ப டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சா மாத்தும் போது யூஸ் ஆகும்.